கோர்ட்டுக்கு பின்னாடி வழியா உங்களை கூட்டு போறேன்னு சொல்லி கௌரவ குறைச்சலாம் நினைச்சுக்காதீங்க சார். கௌரவமா பெருசு, காரியம் தான் தம்பி முக்கியம். நீங்க வாங்க. நீங்க சார் உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்குற மாதிரி தெரியுது சார். சட்டசபையில நாங்க தாண்டாத டேபிளா, பார்க்காத ஃபைட்டா. உள்ள வாங்க, ஒரு கலக்கு கலக்கி போடுவோம். வாங்க சார், கலக்கலாம். அமைச்சர் 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 ஏன் நிறுத்தி விட்டார் அருமை தொண்டர்களே? கண்டினியூ பண்ணுங்க. நானும் வருங்காலத்தில் மினிஸ்டர் ஆக போறவன் தான். என்ன அப்படி பாக்குறீங்க? மந்திரி பின்னால வழியா சேவா உள்ள போயிட்டாரு. வணக்கம். சொல்லு அண்ணா, அவன் நம்ம எல்லாருக்கும் டேங்கா கொடுத்துட்டு ஓட்டுக்கு பின்னாடி வெளியே உள்ள வந்துட்டானே. வீடு வாங்குனதுல பிரச்சனை, அதுக்காக இதெல்லாம் பண்ணேங்கிற. சரி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர்ற? ஐயா, ஒரு வீடுன்னு அலட்சியமா விட முடியாது. 10 வீடு சேர்ந்ததுன்னா ஒரு தெரு, 10 தெரு சேர்ந்ததுன்னா ஒரு நகர், 10 நகர் சேர்ந்ததுன்னா ஒரு ஊர். பல ஊர் சேர்ந்தது ஒரு மாவட்டம், அப்புறம் மாநிலம். அதெல்லாம் சரி. ஏயா அதுக்காக மந்திரி 2 கோடி லஞ்சம் வாங்கினாருன்னு நீயே ஒரு பொருளியை கிளப்பி அவரை கடத்தியிருக்க. கடத்தி இருந்தா இவரை கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருப்பேன் ஐயா. யுவர் ஆனர், செஞ்ச குற்றத்தை திசை திருப்ப பாக்குறாரு. ஐயா, என்ன யாரும் கடத்தல. என்ன கடத்துறதா சொல்றது ஒரு வாந்தியா, ஒரு வதந்தியா. தம்பி கோர்ட்டுக்கு கூட்டுச்சியா, நான் வந்தையா, அவ்வளவுதான் ஐயா. அச்சரா தலைவர் பல்டி. சரி, ஏன் அழைச்சிட்டு வந்த? இந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரியணும், எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா இது தனிப்பட்ட ஒருத்தனோட பிரச்சனை இல்லை. வீட்டோட அருமை சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு தான் சார் தெரியும். வாழ்நாள் பூரா வாடகை வீட்டில் இருக்காங்க பாருங்க சார், அவங்களுக்கு தான் சார் தெரியும் ஒரு சொந்த வீட்டோட அருமை. ஒரு சின்ன வாடகை வீட்டில் அப்பா அம்மா புருஷன் பொண்டாட்டி அவங்க குழந்தைங்களோட ஒரு பெட்ரூம் கூட இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தெரியும் சார் ஒரு சொந்த வீட்டோட அருமை. ஒரு வீட்டை கட்டி அதுக்கு மேலே கட்டின வருஷத்தை சிமெண்டால எழுதி அந்த வீட்டுக்கு அப்பா அம்மா இல்லை கடவுளோட பேரை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தெரியும் சார் ஒரு சொந்த வீட்டோட அருமை. வாழ்க்கையில் சம்பாரிச்சோ இல்லை லோன் வாங்கியோ சொந்தமாக வீடு கட்டணும்னு நினைக்கிற அந்த மிடில் கிளாஸ்க்கு தான் சார் தெரியும் ஒரு வீட்டோட மதிப்பும் மரியாதையும். இப்படிப்பட்ட குடும்பத்தில் ஒருத்தன் தான் நான். எனக்கு இன்னொருத்தரோட இடத்த வித்து ஏமாத்தினவங்க தான் இந்த நமச்சிவாயும் இவரோட ஆளுங்களும். இன்னும் என்ன மாதிரி எத்தனை பேர் ஏமாத்திருக்காங்களோ எனக்கு தெரியாது. யுவர் ஆனர், வீட்டை வித்தது என்கிட்ட வேலை செஞ்ச பசங்க தான். நான் யாரையும் ஏமாத்தல. நான் கௌரவமா ரியல் எஸ்டேட் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். இவர் ஏமாந்துட்டாராம், அதனால எல்லாரும் ஏமாந்துருப்பாங்கன்னு ஒரு புது கதை விடுறாரு யுவர் ஆனர். நான் கூட ஒரு 3 வீடு வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் நான் எங்க ஏமாந்தது இல்லை. இவர்கிட்ட கூட ஒரு வீடு வாங்கியிருக்கேன். இப்ப எப்படி தெரியும்? இன்னும் 6 மாசமா 1 வருஷத்துக்கு அப்புறம் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சு இடிக்க வரும்போது தெரியும். புறம்போக நிலத்தை கொடுத்துட்டான், ஏரியா பிளாட் போட்டு வித்துட்டான். ஐயோ தெரியாம போச்சே, வாங்கிட்டோமேன்னு புலம்ப போறீங்க. அச்சம்பர் நம்ம ஆளு எல்லாம் நான் எடுத்து கொடுத்த பாயிண்ட் தான். யாரு நீ? இதெல்லாம் இவர் செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்கான கற்பனை யுவர் ஆனர். கற்பனை இல்லை யுவர் ஆனர், உண்மை. யுவர் ஆனர், டி நகர்ல பகவந்தன் தெருல டோர் நம்பர் 16ல ஒரு வீடு இருக்கு. ஆமா, அது ஏன் வீடு தான். எங்க அப்பா கட்டின வீடு. ரொம்ப ராசியான வீடாச்சே. அந்த ராசியான வீடு இப்ப என் வீடு. ஏன் தலையிலேயே கை வச்சிட்டீங்களா? தலையில கை வைக்கல யுவர் ஆனர். இந்த பாருங்க, பக்காவா டாக்குமெண்டே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இவங்க தான். எவரிதிங் ஓகே. சர்ச் வீடா? யாருக்கு தெரியும்? வயசானவன் பேரு லட்சுமணன் இருந்தது. அன்னைக்கு அவன் போட்ட போடல டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இப்பதான் ஜட்ஜ் வீடுன்னு தெரியுது. ஏன் கையெழுத்த என்னை விட நல்லாவே போட்டிருக்கான். ஐயா, உங்க நிலைமை எப்படின்னா எங்களை மாதிரி சாதாரண மக்களோட நிலைமையை நினைச்சு பாருங்க. இதற்கும் என் கட்சிக்காரர் நமச்சிவாயத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை யுவர் ஆனர். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா இவர் ரியல் எஸ்டேட் பிசினஸ் மட்டும் இல்லாம இன்னும் என்னென்ன தில்லாலங்கடி வேலை எல்லாம் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லிடுவேன் யுவர் ஆனர். தேங்க்யூ யுவர் ஆனர். 90ல கோயம்புத்தூர்ல நடராஜா சிட் ஃபண்ட்ஸ்னு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 15 கோடி அடிச்சிட்டு பணம் போட்ட எல்லாருக்கும் பட்டணமா போட்டுட்டு வந்தவர் தான் அண்ணாச்சி. அடுத்து மதுரையில 94ல வேற பேர்ல ஒரு சீட்டு கம்பெனி ஆரம்பிச்சு சுமார் 16 கோடி அமுக்கிக்கிட்டு எஸ்கேப் பண்ணவர் தான் இந்த பிசினஸ்மேன். ஆந்திரா விஜயவாடால வேற கெட்டப்ல பசுமாடு லோன் தரேன்னு சொல்லி 14 கோடி ரூபாயை சுட்டுட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் அந்தந்த எடிஷன்ல வந்த பேப்பர்ஸ். யுவர் ஆனர், இதெல்லாம் போய் சுத்த போய் யுவர் ஆனர். இவன் போய் சொல்லிட்டு இருக்கான். ஆமா, யோ சொல்லியா? ஐயா, இவர்கிட்ட ஏமாந்தவங்க சில பேர் இங்க வந்திருக்காங்க. இன்னும் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் ப்ரூவ் பண்ணிடுவேன் யுவர் ஆனர். ஓகே, ப்ரொசீட். வந்துட்டோம். ஏனுங்க, கோயம்புத்தூர் குணா ராஜேந்திரன் வாங்க.
இவங்கெல்லாம் சேர்ந்து போய் சொல்றாங்க. என்ன நம்புங்க ஜட்ஜ் சார் ப்ளீஸ். அப்பு மதுரகார அப்பு வாங்க. எங்க மதுரையில இந்த பொறுக்கிதான் ஏமாத்தினா. இவன் எங்க மதுரையில ஏமாத்திட்டு ஒண்ணு. ఆంధ్ర విజయవాడ గారు రారా నువ్వు మేకప్ చేయరా చేస్తాము నిజం పట్టుకో వీడే మోసగాడు వీడిని చంపేయాలి. யோர் ஆனர் இவங்களாம் சேர்ந்து போய் சொல்றாங்க. என்ன மாட்ட வைக்க பாக்குறாங்க. யோர் ஆனர் நம்பாதீங்க ப்ளீஸ் நம்பாதீங்க. ஆனர் ப்ளீஸ் நம்பாதீங்க. நான் ஆதார் போனதில்லை, பசு மாட்டெல்லாம் வித்ததில்லை, நான் தஞ்சாவூர் மதுரையில போனதே இல்லை. யோர் ஆனர் இவங்க சொல்ற மாதிரி 50 கோடி 100 கோடி நான் யாரையும் ஏமாத்தல. யோர் ஆனர் நான் எந்த ஊருக்கு போனதில்லை, நான் யாரையும் ஏமாத்தல. யோர் ஆனர் நான் ஏமாத்தினதெல்லாம் சென்னை மட்டும். சரியான தண்டனை கொடுக்கணும். சும்மா விடாதீங்க, தூக்கு தண்டனை கொடுங்க. Biggest, latest Bollywood blockbuster only on Eros Now.